சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்த கதையை அனுப்பியிருந்தாங்க. எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா அவங்களுடைய படைப்புகளில் இருந்து ஒரு சின்ன துளி நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 18 வயசு மதிப்புள்ள ஒரு பையன் அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு வர்றான். அந்த பையனுக்கு கால் கொஞ்சம் ஊனம். அதனால அந்த பையனுக்கு பெருசாக நண்பர்கள் இல்லை மற்றவங்கள மாதிரி. அந்த பையன் என்ன பண்ணாலும் அந்த பையனை பரிதாபமாக பார்க்குறாங்க மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடம். இப்படி இருக்கமே நம்ம மற்றவங்கள மாதிரி என்னால் நார்மலாக இருக்க முடியலையே, எனக்கு நண்பர்களும் கம்மி அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானமாக இருக்குது எனக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான் அந்த பையன். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு காலகட்டத்தில் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக்ல போய் அந்த பையன் படுத்துறான். அப்போ அந்த வழியாக போன ஒரு பிச்சைக்காரரு, குஷ்டரோகி உள்ள பிச்சைக்காரரு, லெப்ரசி உள்ள பிச்சைக்காரர் அந்த பையனை எப்படியோ காப்பாற்றிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த குஷ்டரோகிட்ட அந்த பையன் எல்லா மனசில் இருக்கிற சங்கடத்தையும் சொல்லி கவலைப்படுறான். இவ்வளவு அவமானத்துக்கு நடுவில் என்னால் வாழ முடியல, அவமானமாக இருக்கு எனக்கு, கால் ஊனமாக இருக்கிறங்காட்டி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அந்த கதையை கேட்ட அந்த குஷ்டரோகி சொன்னார், தம்பி என்ன பாரு, நான் ஒரு குஷ்டரோகி, எனக்கு உடம்பு எவ்வளவு அசிங்கமாக இருக்குது, உனக்கு இருக்கிறதெல்லாம் குறையே இல்லை, உனக்கு குடும்பம் இருக்குது, நான் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு யார் பக்கத்துலேயாவது போனால் கூட என்னை விரட்டி விடுவாங்க, அவ்வளவு அசிங்கமாக இருக்குது என்னோட உடம்பு, ப்ளஸ் எனக்கு குடும்பமும் இல்லை, உனக்கு குடும்பம் இருக்குது, என்ன மாதிரி ஆளே இந்த உலகத்தில் வாழும்போது உனக்கெல்லாம் வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, உன்னோட குறையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி பேசினார். அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிட்டான். ஒரு 2 நாளில் அதே ரயில்வே ட்ராக்ல யாரோ இறந்த மாதிரி ஒரு செய்தி வருது. யாருன்னு விசாரிச்சு பார்த்தா இந்த குஷ்டரோகி தான் இறந்துட்டார். இந்த பையனுக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சு பார்க்குறான். அந்த குஷ்டரோகி மனசில் ரொம்ப சங்கடப்பட்டு இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஊனம்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு சாக வந்துட்டான், அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட உடம்பு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, அவனே சாகருக்கு வந்துட்டான்னா அப்புறம் நம்மளால வாழ முடியுமா, நம்மளாம் சாக வேண்டிய ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு குஷ்டரோகி பிச்சைக்காரர் சூசைட் பண்ணிட்டார். அந்த விஷயம் கேட்டு அந்த பையனுக்கு ரொம்ப சங்கடம் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி சங்கடப்பட்ட ஆளு தான். எனக்கு அந்த ஆள் வாழ கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு நான் சாகர கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டான். இந்த கதையினுடைய அடிக்கருத்து என்னன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கற்பதும் கற்பிப்பதும் நடந்தே தீரும். அது நம்ம என்ன பண்ணினாலும் சரி, அது நடந்தே தீரணும். அப்படித்தான் வாழ்க்கையே கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மற்றவங்கள பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுப்போம், அதே மாதிரி மற்றவங்க நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அது முக்கியம், நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அது அதை விட முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம், நல்லதையே கற்றுக் கொடுப்போம்.